இளவரசன் ஹெலிபேடிலிருந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் இறங்கி அங்கே பொதுமக்களையும் தொண்டர்களையும் பார்த்து உற்சாகமாக கையசைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் தொடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாஜகவின் முக்கிய பிரமுகர்களும் அங்கே ஹெலிபேட் தளத்திற்கே சென்று வரவேற்றிருக்கிறார்கள். அங்கிருந்து அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஒரு பிரத்யேகமான அந்த காரில் ஏறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். தற்பொழுது இன்னும் சில நொடிகளில் அவரது ரோட் ஷோ தொடங்க தயாராக இருக்கிறது. வரக்கூடிய பிரதமரை வரவேற்பதற்காக இருமருங்கிலும் அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் அங்கே கூடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அத்தோடு இசை வாத்தியங்கள் முழங்க அங்கே பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹெலிபேடிலிருந்து இறங்கிய பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அந்த வரவேற்பை தொடர்ந்து பொதுமக்களை பார்த்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் உற்சாகமாக கையசைத்து தமிழ் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை துண்டுடன் வந்த பிரதமரை பார்த்து பொதுமக்கள் உற்சாகமாக கையசைத்திருக்கிறார்கள். அதை பார்த்த பிரதமரும் உற்சாகத்துடன் அவர்களுக்கு கையசைத்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்து தனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பிரத்யேக காரில் ஏறி ரோட் ஷோ பயணத்தை தொடங்கியிருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். இன்னும் சில மணி துளிகளில் அங்கே கோவிலுக்குள் வர தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் தற்பொழுது ரோட் ஷோவிற்காக தயாராகியிருந்த வாகனம் புறப்பட்டு விட்டது. அங்கிருந்து கையசைத்தவாறு பொதுமக்களை சந்தித்தவாறு பாரத பிரதமர் மோடி அவர்கள் அங்கே கோவில் வளாகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக காவல்துறையினரும் முழுமையான வீச்சிலே அங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் ஆன்மீக பற்றோடு இந்த தளத்தில் வந்து குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்தியாவை பொறுத்தவரை அதிகப்படியான பிரதமர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருந்தாலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி அவர்களின் வருகையை தமிழ் மக்கள் பெரிதாகவே பார்க்கிறார்கள். தமிழனுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த விழா முக்கிய நிகழ்வாக இருக்கும் என்று மக்கள் கருதுவதாக அங்கே அவர்களுடைய கண்களில் தெரியக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க கட்சி கொடிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் அத்துடன் தொண்டர்களுடைய உற்சாக கரவொலி அங்கே வைத்திருக்கக்கூடிய மேள வாத்தியங்கள் இசை முழங்க பிரதமருடைய அங்கே ரோட் ஷோ பயணம் தொடங்கி இருக்கிறது. அந்த வாகனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. களத்திலே இன்னும் உற்சாகம் எப்படி இருக்கிறது சொல்லுங்கள் இளவரசன். பாரத பிரதமரை உற்சாகத்துடன் வரவேற்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பகுதியில் வந்து நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க. அந்த காட்சியை தான் பார்க்க முடிகிறது. அதாவது 2 மணி நேரத்துக்கு மேலாக கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி ஏராளமான மக்கள் வந்து சாலைகளில் வந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பிரதமர் மோடியை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் நுழைவாயில் பகுதிக்கு வர உள்ள நிலையில நான் இருக்கப்புறம் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து கோவிலுக்கு உள்ளே சொல்லக்கூடிய நுழைவாயில் பகுதியில இருக்கோம். இந்த நுழைவாயில் பகுதியில சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில தான் 20 கிலோமீட்டர்ல வந்து ஆட்டம் பாட்டம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமர் மோடியை வரவேற்க பொதுமக்கள் தயாராக இருக்கின்றாங்க. அந்த காட்சியை பார்த்துக்கோ இந்த சாலை முழுவதும் வந்து தற்போது திருநெல்வேலிய திருச்சி காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க சாலையின் நடுவில் வந்து யாரும் மறக்கிறாரு என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சாலையின் இருபுறமும் பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் அந்த பகுதி முழுவதுமே வீட்டு வரிசையில் காத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரத பிரதமர் மோடி மற்றும் பல்வேறு பகுதியில் இருந்து வரும் மக்களை வரவேற்க காத்திருக்க முடியல. தற்போது முன்கூட்டியே வர வேண்டிய பிரதமருக்கு முன்னால் வரக்கூடிய பாதுகாப்பு வாகனம் நுழைவாயில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரத பிரதமர் மோடி இதற்கு அடுத்ததாக ரோட் ஷோவில் வந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று சேவையில் மீண்டு வந்து அவர் வரக்கூடிய நிலையில வந்து நமது விழுப்புரம் சிறுபெருகாசு அந்த பகுதியை காத்துப்பட்டுக் கொண்டிருக்கிறாரு. இந்த சேவை மீண்டு உள்ள பொதுமக்கள் வந்து மிக உற்சாகமாக பாரத பிரதமர் மோடியை பார்த்து கையெழுத்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக அவர் காத்திருக்கின்றனர். அந்த நிலையில தான் இந்த சாலை நெறிமுறை மூலம் மக்கள் தொடர்ந்து காத்திருக்கும் நிலையில வந்து இப்ப இந்த பதிவு முழுவதுமே மக்கள் வந்து பரவசம் எழுப்பி பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றனர்.
தற்போது இன்னும் 10 நேரத்தில் வந்து பாரத பிரதமர் வாகனங்கள் மூலமாக பிரதமர் மோடி கையெழுத்திட்டவாறு இந்த பகுதிக்கு வரவுள்ளார். அவரை பார்ப்பதற்காக மிக ஆவலாக காலை முதலே காத்திருந்த பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் காத்திருக்காங்க. அவர்கள் வந்து பாரத பிரதமர் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பேரர்களின் தலைவராக சுமார் 250 ஆண்டுகளுக்கு மேலாக தெரிந்த இந்த பகுதிக்கு வந்து ராஜேந்திர சோழனுடைய பெருமையையும் அவருடைய சேவைக்கு எதிராற்றும் வகையில் அவர் நாணயத்தை வெளியிடுவதில் பிரதமருக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் இப்போது பொதுமக்கள் இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதி மூலமே மக்கள் வெள்ளத்தில் தொடர்ந்து காட்சியளிக்கும் நிலையில தொடர்ந்து இந்த பகுதி மூலமே மக்கள் வெள்ளத்தில் மகிழ்ச்சி கொண்டு அவர்கள் காட்டியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பாரத பிரதமர் இருக்க பாஜக தொண்டர்கள் மட்டும் இல்லாம ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் அனைத்து தரப்பினரும் அந்த சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளின் ஓரம் இருந்து ஆரவாரத்துடன் காத்திருக்கும் நிலையில இன்னும் கட்டிடத்து பாரத பிரதமர் கோவிலுக்கு முன்பு உள்ள அந்த பகுதிக்கு வரவுள்ளார். தற்போது பொன்னேரியிலிருந்து விமான தளத்தில் இருந்து கொடுத்த அவர் அந்த பகுதியில் இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியில் வந்து மக்களை பார்த்து கைகளை ஆட்டி தங்களுடைய மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் மோடிக்கு அப்போது பொதுமக்கள் தங்கள் வரவேற்புகளை அளித்து தங்களுடைய ஆதரவையும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துள்ள நிலையில பாரத பிரதமர் வந்து இந்த கோவிலின் முன்பகுதியில் உள்ள இந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வரவுள்ளார். அந்த பகுதியிலும் பாரத பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடியுள்ள நிலையில் தொடர்ந்து இந்த பகுதி வந்து பரபரப்பாக காணப்படுகிறது. அதாவது சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக காத்துக்கிருந்த மக்களுக்கு வந்து நம்ம எஞ்சினாட்டி பிரதமர் பாரத பிரதமர் வந்து நேரடியாக பார்க்கும் ஒரு அதிக வாய்ப்பு கிடைப்பதாகவும் அவர்கள் மகிழ்ச்சி பண்ணும் நேரத்தில் தமிழகமாக இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் வந்து அவர் வரும் பகுதியில் வந்து உள்ளிட்ட மல்லிகை தோல்வி வருகிறார். அவர் வர வகையில வந்து பாரத பிரதமர் மோடிக்கு வந்து மல்லிகை உள்ளிட்ட பல்வேறு பூக்களை வந்து காலையில் வந்து வரவேற்கும் காட்சியை நான் பார்க்கிறது. அந்த பிரதமர் மாநிலத்திற்கு வந்து மலர்த்தோல்கள் தங்களுடைய மருத்துவ பெருமையில் கோயில் அதாவது தங்கபெந்த சோழபுரம் அமைந்துள்ள கோவிலுக்கும் அவர் விமான வெளிநாட்டு வந்து இறங்க இருப்பிற்கு சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலையில் தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்துள்ள பாரத பிரதமர் மீது இன்னும் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோயிலுக்கு வருகிறவர்கள் தலைமை நிறுவன மக்கள் வெள்ளத்தால் நெருங்குவதாக அவருடைய வாகனத்தில் நின்றவரும் கையெழுத்திட்டவாறு அவர்கள் காட்சியை பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் அங்கிருக்கிற மக்கள் பலர் பூசணத்தையும் கைகளை ஆற்றியும் தங்களுடைய மனுக்களை தெளிவுபடுத்தும் நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நம்ம பாரத பிரதமரை வரவேற்பது மட்டுமில்லாமல் நம்முடைய தங்கபந்து சோலை வருத்தனுடைய நாயகனான ராஜேந்திர சோழனுடைய வரவேற்பு வகையில வந்து அந்த பகுதிகளிலிருந்து அவருக்காக வந்து காத்திருக்கிற நிலையில வந்து ராஜேந்திர சோழனுடைய தூரத்தையும் நேர் மேலாண்மையையும் எடுத்துரைக்கும் வகையில வந்து சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஒரு நாணயமும் அவர் மத்திய அரசு மூலம் வெளியிட உள்ளார். அந்த நாணயம் மட்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அவர் திட்டப்பணிகளும் செய்வார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில வந்து இந்த பகுதியில் நான் பார்த்து கொண்டிருக்கோம். மக்கள் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்காங்க. அவர்கள் தடுத்த வெளியே வரும் நிலவிற்கு வந்து மிக ஆர்வத்துடன் அந்த பகுதியில் வந்து அந்த வந்து கூடியிருக்கும் காட்சியை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு வந்து இந்த பகுதியில வந்து மக்கள் வந்து மிகுந்த ஆர்வமுடன் தங்கபந்து சோழபுரத்தில் சரி நம்ம நாட்டின் பாரத பிரதமர் வரவேற்பு ஒரு காட்சியிருக்கும் நிலையில தொடர்ந்து இந்த பகுதியில வந்து மக்கள் வெள்ளத்தால் நெருங்கி வெல்லும் நிலையில இந்த பகுதி முழுவதுமே மக்கள் மட்டுமல்லாமல் பாஜக தொண்டர்களும் மற்றும் இந்த பகுதிகளுடைய பொதுமக்கள் மட்டுமல்லாமல் தமிழக மாவட்டங்கள் அதாவது அரியலூர் மாவட்டத்தில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து இந்த வருகின்ற நிலையில தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே அந்த அப்பல் வெள்ளத்தில் நாம் ஏற்கனவே நெருங்கி வரும் நிலையில தற்போது இன்னும் நேரத்தில் வந்து இந்த தங்கவழி தலைவர் நுழைவாயில் பகுதிக்கு வந்து அவர் வருகிறார். அதனை வந்து இந்த பகுதி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில தொடர்ந்து மக்கள் ஆர்வமாக பிரதமர் வருவதை தயார் நிலையில் உள்ளனர். இன்னும் சில வினாடிகளில் இந்த பகுதிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.